இன்னைக்கு பிரஸ் மீட்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு, திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு சையது முத்துசா அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்துடைய மேற்கூரையை உடைச்சு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை உடைச்சு நாசம் பண்ணிருக்கிறாங்க. ஒரு குழந்தைகள் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை கூட கெடுக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் தொண்டர்களுக்கு இருக்குல்ல, அதை தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தலைவராக இன்னைக்கு எப்படி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் நடக்க போகுது அப்படின்னா அதற்கு முன்பே தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவதை போல விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதுறாரா? தொடர் கதையாக இருக்குல்ல. விக்கிரவாண்டியில் அப்படித்தான் நடந்துச்சு, மதுரையில் அப்படிதான் நடந்துச்சு, இப்ப திருச்சி பேரணி அப்படின்ற பேர்ல அப்படிதான் நடந்துச்சு. பெரம்பலூருக்கு உங்களால சந்திக்க வர முடியவில்லை என்று சொல்லக்கூடிய விஜய் தன்னுடைய தொண்டர்கள் இப்படி எல்லாம் மேற்கண்ட காரியங்கள்லாம் செய்வதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஆனா அவரே அப்படிப்பட்ட நபராக இருக்கிறார். அதாவது ஒரே நாள்ல 3 மாவட்டங்களை எந்த தலைவராலும் பொதுக்கூட்டத்தையோ பேரணியோ நடத்த முடியாது என்று தெரிந்தும் அவர் நடத்துகிறார். பெரம்பலூர் கட்டாயிருச்சு நேத்து, அதற்கு ஒரு பேச முடியலையே, நம்மளுடைய தொண்டர்களுக்கு நிறைய விஷயங்களை சென்று சேர்க்க முடியாத நேரம் குறைஞ்சு போதே அப்படின்ற அக்கறை இல்ல. மைக் சரி பண்ணி நம்ம தொண்டர்களுக்கு அரசியல் படுத்தணும் அப்படின்ற அந்த மைக் வேலை செய்யல என்ற அந்த அக்கறை இல்ல. என்ன துண்டுகளை வீசுறாங்க தலைவர்கள் மீது. நாகரிகமான தலைவர்கள் யாராவது துண்டு வீசுவதை ஏற்றுக்கொள்வாங்களா? அதை தடுப்பாங்க அல்லது இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, கைகளே அசைப்பாங்க. ஆனா இவர் அந்த துண்டை வாங்கி தோல்ல போட்டுக்கிறாரு, நெத்தியில கட்டிக்கிறாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மிக மிக மோசமாக தொண்டர்கள் அந்த வண்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. இவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு, உற்சாகப்படுத்துறாரு. அப்போ ஒரு தலைவரே இங்க மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை தொண்டர்களுக்கு உருவாக்குறாரு. இப்படிப்பட்ட கும்மாளப்படக்கூடிய தொண்டர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல இந்தியாவுல நீங்க போய் தமிழ்நாடுன்னு கேட்டாவே அரசியல் புரிதல் கொண்ட மாநிலம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாநிலத்துல பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், ஈழ ஆதரவு போராட்டம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ போராட்டங்களை பண்ணிருக்கிறாங்க. எங்கேயுமே பொது சொத்துக்கு சேதம் வந்ததில்லை, பொதுமக்களுக்கு இடையூறு வந்ததில்லை. அப்படிப்பட்ட தன்மை கொண்ட தமிழ்நாட்டை இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக மாற்றி இருக்கிறாங்க. கொள்கையற்ற கூட்டமாக, இப்படி கும்மாளப்படக்கூடிய கூட்டமாக நாங்கள் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வது ஒரு பக்கம் திமுக உடைய தொண்டர்களை பறைசாட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நோக்கி போகிறது அப்படின்ற ஆதங்கமும் அந்த கடிதத்தில் இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன்.